ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டுல மதகஜம்னு ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அதுக்கு தான் பெரிய பலசாலின்னு ரொம்ப கர்வம். அதுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் கண்ணுல படுற விலங்குகளையெல்லாம் அது வேட்டையாடிக்கிட்டே இருந்துச்சு. இதனால பயந்து போன மத்த விலங்குகள் எல்லாம் கூடி ஒரு முடிவு செஞ்சாங்க. அரசே, நீங்க இப்படி எல்லாரையும் வேட்டையாட வேண்டாம். நாங்களே தினமும் ஒருத்தரா உங்களுக்கு உணவாக வர்றோம். சிங்கமும் இதுக்கு சம்மதிச்சது. நாட்கள் ஓடுச்சு. ஒரு நாள் ஒரு சின்னஞ்சிறு குட்டி முயலோட முறை வந்தது. ஆனா அந்த முயல் ரொம்ப புத்திசாலி. சிங்கத்தின் குகை. முயல் வேணும்னே ரொம்ப தாமதமா சிங்கத்தோட குகைக்கு போச்சு. பசியில இருந்த சிங்கம் கோபத்தோட உச்சிக்கே போயிருச்சு. ஏய் குட்டி முயலே, ஏன் இவ்வளவு தாமதம்? அதுவும் இத்தனோண்டு உடம்ப வச்சுக்கிட்டு எனக்கு உணவாக வந்திருக்கியா? முயல் பயப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டே பதில் சொல்லுச்சு. அரசே, மன்னிக்கணும். நான் வரும் வழியில உங்களை விட பெரிய ஒரு சிங்கம் என்னை தடுத்து நிறுத்துச்சு. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லி என்னை சாப்பிட வந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு தப்பிச்சு உங்ககிட்ட வந்தேன். கிணற்றங்கரே. என்னது? என்னை விட பெரிய சிங்கமா? யாரது? உடனே காட்டு, அது இப்பவே கொல்றேன். முயல் சிங்கத்தை ஒரு பாழ் கிணற்றுக்கு பக்கத்துல கூட்டிட்டு போச்சு. அரசே, அதோ அந்த கிணத்துக்குள்ளதான் அந்த சிங்கம் ஒளிஞ்சிருக்கு. எட்டி பாருங்க. சிங்கம் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு. தண்ணில அதோட சொந்த பிம்பமே தெரிஞ்சுது. ஆனா முட்டாள் சிங்கம் அதை எதிரி சிங்கம்னு நினைச்சு கர்ஜிச்சுது. கிணத்துக்குள்ள இருந்து சத்தம் எதிரொலிச்சதும், நிஜமாவே எதிரி சவால் விடுறதா நினைச்ச சிங்கம் பொத்துன்னு கிணற்றுக்குள்ள குவிச்சிருச்சு. அந்த பொல்லாத சிங்கம் கிணற்றுல விழுந்து இறந்து போச்சு. அந்த சின்ன முயல் துள்ளி குதிச்சு போய் காட்டு விலங்குகள் கிட்ட இந்த செய்திய சொல்லுச்சு. அன்னைக்கு இருந்து எல்லா விலங்குகளும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னா, உடல் பலத்தை விட புத்தி பலமே சிறந்தது. புத்தி கூர்மை இருந்தால் எவ்வளவு பெரிய எதிரியையும் எளிதாக வெல்லலாம்.